வணக்கம். சண்முகம், என்னப்பா இந்த நேரத்துல? சண்முகம், உள்ள வாப்பா. வாங்க, உள்ள வாங்க. அம்மா கோத. இந்த வரங்க. அம்மா கோத. வா சண்முகம். வாமா பரணி. என்னப்பா இந்த நேரத்துல? ரொம்ப அவசரம், ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. உங்களால ஒரு முக்கியமான உதவி நடக்கணும். அதனாலதான் இந்த நேரம் கூட பார்க்காம உடனே வந்துட்டேன். என்ன வேணும்பா? எதுவா இருந்தாலும் கேளு, நாங்க செய்யறோம்ப்பா. கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டுல ஒருத்தரை வச்சு நீங்க பாத்துக்கிடுனா. யார பாத்துக்கணும் சண்முகம்? எதுக்காக நாங்க பாத்துக்கணும்? இருங்க சொல்லுது. உடங்குடி. என்ன சண்முகம் இது? இவனை நாங்க பாத்துக்கணுமா? இவன் கொலகார பாவியாச்சே. என் பையன் மேல கொலைப்பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பின படுபாவையாச்சே. முதல்ல இவனை வெளியே போக சொல்லு. டேய், வெளியில போடா. டேய், போடா. சண்முகம், என்ன இது? இவன் யாரு? உன் தங்கச்சி வாழ்க்கையே கெடுக்க நினைச்சவன், என் பையனுக்கு துரோகம் நினைச்சவன். இவனை போய் எங்க வீட்டு கூட்டிட்டு வர? எனக்கு புரியுதுமா, ஆனா சொல்றத கேளுங்க. நம்ம அறிவை நாம வெளியில கொண்டு வரணும். நம்ம அறிவு மேல இருக்கிற கொலைப்பழிய நாம நீக்கணும்னா, அவன் கொலை பண்ணலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, அதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இவன் தான். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அறிவு விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இந்த வெங்கடேஷ் குண்டடி பட்டு எங்க கிட்ட வந்தாரு. இவர்கிட்ட நாங்க பேசின அப்புறம்தான் எங்களுக்கே சில உண்மைகள் தெரிஞ்சது. இங்க பாரு சண்முகம், என்ன சம்பந்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் செஞ்சது அந்த வைஜெயந்தி மேடம் தான். இந்த கேஸ்ல வெங்கடேஷ் தான் முக்கியமான சாட்சி.